ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் குரு, உங்களுடைய வெற்றிக்கான சேனல் நண்பர்களே. காருண்யா ப்ளஸ்ஸு 517 நேற்று என்ன ரிசல்ட் வந்திருக்கு, இன்றைக்கி நிர்மலுக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துக்கலாம் நண்பர்களே. சரிங்களா? நேற்று ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து 9751 அப்படிங்கிறது நேற்று வந்து ரிசல்ட்டு 9751. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஒரே ஒரு போர்டு மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு. அது நான் ஏ போர்டில் 6 கொடுத்துருந்தேன், ஆனால் இங்கே 7. மற்றபடி இந்த 3 போர்டுமே நான் வின்னிங் கொடுத்துருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துலாம். ஏபிசி நம்ம கொடுத்ததில் பிசி 51 டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. பிசி 51 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அப்படிங்கிறது வெற்றி கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங் அப்படிங்கிறது 55-9 அப்படிங்கிறது நம்ம கணிப்பில் கொடுத்துருந்தோம். இந்த 5 வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்குது. இந்த 9 வந்து 4 டிஜிட்டில் இந்த 9 இங்கே பாஸ் ஆகிருக்கு. ஒரு 3 போர்டு நான் வின்னிங் கொடுத்துருக்கேன். இதில் ஒரே ஒரு போர்டு மட்டும் இந்த ஏ போர்டில் 6க்கு 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி நம்ம கொடுத்த கணிப்பில் வந்து பிசி 51 அப்படிங்கிறது டேரெக்டாக பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம் பிசி 51 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். 651 நான் கொடுத்துருந்தேன், ஆனால் ரிசல்ட்டில் 751. இந்த 6க்கு 7 அப்படிங்கிறது. அப்போ கணக்குப்படி நான் 9751 ரிசல்ட்டுக்கு நான் 9651 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் நண்பர்களே. சரி, ரிசல்ட்டை வச்சு ஒரு கணிப்பு, அதில் வந்து ஒரு அருமையான வெற்றி. ஒரு 2 நாள் வந்து நம்ம சேனலில் கொஞ்சம் ஒரு போர்டு 2 போர்டு அப்படிங்கிற மாதிரி தான் வின்னிங் இருந்தாலும் விடாமுயற்சி தான். நான் விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் 9751 ரிசல்ட்டுக்கு 9651 அப்படிங்கிறத நான் கொடுத்துருந்தேன். இந்த ஒரு போர்டு மட்டும்தான் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு நண்பர்களே. சரிங்களா? பரவாயில்ல, வருத்தப்பட வேணாம். ஒரு சூப்பரான வெற்றி இன்றைக்கும் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நிர்மல் 375 இன்றைக்கி என்ன மாதிரி கெஸ்ஸிங் வந்திருக்கு. நேற்று ரிசல்ட்டு 9751. 9751க்கு நான் பாக்ஸ் அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 098 ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராங் அப்படின்னு பொறுத்து 029. சரிங்களா? உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இது நீங்கள் டேரெக்டாகவே ப்ளே பண்ணாலும் சரி. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் ஒரு 4 செட்டு கொடுத்துருக்கேன். 283, 526, 980, 906 உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். கணிப்புகள் எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம வந்து தொடர் வெற்றி அப்படி இல்லை, ஒரு சின்ன விஷயம். இந்த மாதத்தில் வந்து போர்டு வந்து எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதத்தில் போர்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 நாளாகவே வந்து கூட்டல் கழித்தல் மெத்தடில் தான் வருது. ப்ளஸ் ஆர் மைனஸு அந்த மாதிரி 2 போர்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ், ஒரு போர்டில் பவர் நம்பரு, இல்லை வந்து ஒரு நாளைக்கு எப்படின்னா ஒரு போர்டுக்கு ஒரு போர்டே அப்படியே இறங்கி, ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 251 ரிசல்ட்னா 7க்கு 7 இறங்கி 5க்கு 8 பவரு, 1க்கு 3 பவரு இப்படிங்கிற மாதிரி வருது. அப்படி இல்லைன்னா 751 அப்படின்னா இந்த 7க்கு 7 இறங்கி 1க்கு வந்து பவர் 4 வருது. இல்லை 5க்கு வந்து இந்த 2 போர்டு ப்ளஸ் மைனஸ் கூட்டல் கழித்தலில் ஒரு போர்டு வந்து பவர் நம்பராக கூட வருது. இந்த மாதத்தில் இந்த ஒரு 12-11 நாளைக்கு வந்து கணிப்புகள் இந்த மாதிரி தான் வந்துச்சு நண்பர்களே. சரிங்களா? அதனால தான் நம்ம கணிப்பில் கொஞ்சம் மிஸ் ஆனிச்சு. இருந்தாலும் விட்டதை பிடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து நேற்று ஒரு ரிசல்ட் வெற்றி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அதே மாதிரி 4 போர்டு கண்டிப்பாக நான் வெற்றி கொடுப்பேன் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று ரிசல்ட் 9751க்கு ஏ போர்டில் வந்து இந்த 7க்கு 529 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஒரு வேளை இந்த 7க்கு சப்போஸ் இந்த இடத்துல 6க்கும் ஒரு வாய்ப்பாக வச்சுக்கோங்க. இதை ஏபிஎஸ்சிபிசியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 529 ஏ போர்டில், பி போர்டில் 802, சி போர்டில் 063 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இது கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே 526, 283 கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். 526, 980, 906 0 அப்படிங்கிறது பிசியில் ட்ரை பண்ணி பார்த்தாலும் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இந்த 7க்கு வந்து 5 வராமல், இல்லை 7க்கு 2 பவர் இல்லாமல், 7க்கு 9 பவர் இல்லாமல் வந்தால் 7 - 1 6 கூட வரலாம். 7 கழித்தல் 1க்கு 6 கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு 8, 5க்கு 0, 5க்கு 2. எனக்கு தெரிஞ்சு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பவர் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நேற்று ரிசல்ட் வந்து 1க்கு வந்து 3 பவராக வரலாம், இல்லை 1 மைனஸ் அப்படிங்கும்போது 0 வரலாம், இல்லை 1க்கு 6 கூட வரலாம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 போர்டு வந்து பவர் நம்பர் இன்றைக்கி அதிகமாக எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் கொஞ்சம் பவர் நம்பர் வரத்துக்கும்
ஏபியில் பவர் நம்பர் வரலாம்னு எனக்கு ஒரு கணிப்பில் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1க்கு 0 கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 098 ஸ்ட்ராங் நம்பர் கொடுத்துருங்க. 029 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கில் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏசியில் 90, 23, 56, 96, 68. பிசியை பொறுத்த வரைக்கும் 80, 83, 26, 06, 00. ஏபி 98, 28, 52, 90, 58. ஏபிசி சிங்கிள் செட்டில் வந்து 580, 206, 92, அதாவது 923, 683, 200 அப்படிங்கிறது. 00 அப்படிங்கிறது வந்து நீங்கள் பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டு ஒரு வேளை நான் சொன்ன மாதிரி 6ஆக இருந்தால் ஏசி நாங்கள் கொடுத்துருக்கேன். 68ஆலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 68 ஏசி இல்லை ஏபியும் 68. இந்த இடத்துல இந்த 5க்கு ஒரு சப்போஸ் ஒரு வேலை வாய்ப்பாக வந்தால் 68 இந்த இடத்துல வரலாம் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9 அப்படிங்கிறது. அப்படி நேற்று பார்த்திங்கன்னா 9 97 51. அந்த 9க்கு வந்து 9 மேபி வாய்ப்புகள் வரலாம். இன்றைக்கி 9க்கு 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 9க்கு 9ங்கிறது உங்கள் கணிப்பில் வச்சுங்க. அப்படி இல்லைன்னா 6 இல்லை 1, அவ்வளோதான். ரொம்ப அதிகமான நம்பர்ஸ் கண்டிப்பாக இல்லை. இந்த மாதம் போர்டில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. எல்லாம் கூட்டல் கழித்தல் மெட்டில் தான் அப்படியே இந்த மிஷினில் வந்து ரேண்டமாக இறங்குறது அப்படி தான் இறங்குது. அதை வச்சு ஓரளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இருந்தாலும் ஒரு அருமையான கண்டிப்பாக வெற்றி உண்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட என்ன மாதிரி நம்பர்ஸில் உங்கள் கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டபுள் டிஜிட் வந்து நீங்கள் வந்து ஏபிஎஸ்சிபிசியில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் பாருங்கள் நண்பர்களே. சரிங்களா? நாளைக்கு இன்றைக்கி வந்து டபுள் நம்பர்ஸுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா பிசியில் 00 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் தெரியுது. அப்படி இல்லைன்னா ஏசி 68 இல்லை ஏபி 58 அப்படிங்கிறது எனக்கு கணிப்பில் இருக்குது. 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 9க்கு 8, 9க்கு 7 வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு 9க்கு 9 இறங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த போர்டு. அதனால் 4 டிஜிட்டில் இந்த போர்டு நீங்கள் அதுபடி தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். 1580, 92, 06, 69, 23, 92, 83 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கணிப்புகள் இந்த நம்பர் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். பார்த்துட்டு கூட நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம். 7க்கு 5 அப்படி இல்லைன்னா 7 - 1 6 கூட இங்கே வரலாம். இதையும் உங்களோட கணிப்பில் விட்டுற வேணாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 751க்கு 7க்கு 5, 5க்கு 2, 1க்கு 6 இல்லை 7க்கு 5, 5க்கு 2, 1க்கு 3. அப்போ 523 கூட வரலாம். 523 ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கணிப்புகளில் இருக்கா அப்படிங்கிறது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துன்னு நீங்கள் சொல்லுங்கள். அருமையான வெற்றி கண்டிப்பாக. நிர்மல் 375 இன்றைக்கி சூப்பரான வெற்றி, அமோகமான வெற்றி, அருமையான வெற்றி கண்டிப்பாக காத்திருக்கு. அதனால் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி கணிப்புகளில் எந்தெந்த போர்டில் எந்தெந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிர்மல் 375 அருமையான கணிப்பு உங்களுக்கு முன்னாடி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான வெற்றி கண்டிப்பாக உண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். மென்மேலும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும் நண்பர்களே. சூப்பரான வெற்றி கண்டிப்பாக காத்திருக்கு. கேரளா லாட்டரி கேசிங் குரு சேனல் உங்களுடைய வெற்றிக்கான சேனல். தினசரி வெற்றி கண்டிப்பாக உண்டு. அதனால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கணிப்புகள் என்ன மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறது. திரும்ப இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு ஒரு அருமையான வெற்றியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே. மென்மேலும் ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். தினசரி வெற்றி கண்டிப்பாக நம்ம சேனல்லேருந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன். உழைப்பு வீண் போகாது. விட்டது எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வெற்றி தோல்வி சகஜமானது தான். ஒரு 2 நாள் 3 நாள் போர்டில் சின்ன மாற்றம் இருந்ததுனால நம்மளோட கணிப்புகளில் அந்த நம்பர் செட் ஆகலை. இருந்தாலும் நேற்று ரிசல்ட்டுக்கு நம்ம ஒரு வெற்றி கொடுத்துருக்கோம். இன்றைக்கும் அந்த வெற்றி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மேற்கொண்டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். நன்றி.